ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபைல் ஏபிஐ பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்புட்டில் எப்படி நம்ம ஃபைலை சூஸ் பண்ணுறது, அதை எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணுறது, மைம் டைப்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைல் ஏபிஐயில் இருக்கிற ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்ட், ஃபைல் லிஸ்ட், ஃபைல் ரீடர், இதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் மைம் டைப்ஸை இன்னும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும், இன்னும் என்னென்ன டைப் ஆஃப் மைம் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது என்னென்ன ஃபைல் டைப்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் எப்படி வேலிடேட் பண்ணுறது, இமேஜாக இருந்தால் எப்படி வேலிடேட் பண்ணுறது, வீடியோ இருந்தால் எப்படி வேலிடேட் பண்ணுறது, இமேஜோட சைஸ் விட்த், வீடியோட சைஸ் விட்த், இதை எப்படி நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்குறது ப்ரௌசரில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே பார்த்த மாதிரி இந்த அக்செப்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம மைம் டைப் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். எக்கச்சக்கமான மைம் டைப்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா இருக்கிற அத்தனை மைம் டைப்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஜென்ரலி வெப் டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் மைம் டைப்ஸ் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். இதில் நான் ChatGPTயில் ஜஸ்ட் பேசிக்காக வெப் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன மைம் டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அதுவே நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பேஸ்டாக எடுத்துக்கிட்டோம்னா பிளெயின் டெக்ஸ்ட், HTML, CSS, JavaScript, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இமேஜ் எடுத்துக்கிட்டோம்னா JPG, PNG, GIF, WebP, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. வீடியோ நிறைய இருக்கு. ஜஸ்ட் நீங்க ChatGPTயோ இல்ல கூகுள்லயே சர்ச் பண்ணீங்கனாலே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இமேஜ் அக்செப்ட் பண்றேன், பட் எந்த இமேஜ்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த PNG ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஸ்டார் கொடுத்துட்டோம்னா இமேஜ் ஸ்லாஷ் எந்த டைப் வேணாலும் நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். நான் சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து இங்க என்கிட்ட JPG மட்டும் தான் இருக்கு. பட் நம்ம ஸ்டார் கொடுத்திருந்தாலும் பாருங்க நம்மளால JPG ஃபைலை சூஸ் பண்ண முடியுது. இப்போ ஆடியோ டைப் ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆடியோ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இங்க மறுபடியும் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். பாருங்க எல்லா ஆடியோ டைப் சூஸ் பண்ண முடியுது. MP4 காமனா வீடியோ டைப்கானாலும் அதுவுமே இந்த ஆடியோ ஸ்லாஷ்ல அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க சூஸ் ஃபைல் கொடுத்தோம்னா வீடியோ டைப்ஸ் மட்டுமே நம்மளால சூஸ் பண்ண முடியும். இதை டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம்னா டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி HTML, JavaScript, நான் ஒரு JavaScript ஃபைல் வச்சிருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வைல்ட் கார்டு கேரக்டர் கொடுத்து அந்த டைப்ல இருக்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற மாதிரி நம்மளால கொடுத்துக்க முடியும். இப்போ மைம் டைப் கிளியர் இல்லையா? இனி இங்க போயிடலாம். இங்க நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு ஃபைல் இன்புட்டோட HTML மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம். அது டாட் ஆன் சேஞ்சுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோம். இந்த ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஈவென்ட் நடக்கும்போது ட்ரிகர் ஆகும். நம்ம ஒரு ஃபைலை சூஸ் பண்ண உடனே சேஞ்ச் ஈவென்ட் ட்ரிகர் ஆகுது. அப்போ இந்த ஈவென்ட் கால் ஆகும். இந்த ஃபைல் இன்புட்டோட ஃபைல்ஸ் அப்படின்ற அரேல 0th இண்டெக்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கும். மல்டிபிளா இருந்தால் நிறைய இண்டெக்ஸஸ்ல நிறைய ஃபைல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அந்த ஃபைலை தான் நம்ம ப்ராசஸ் பண்ற மாதிரி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை மட்டும் வச்சுக்கலாம். இனி வேலிடேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். பேசிக்கா நம்ம ஒரு ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி நம்ம கோட் எழுதுறோம். பேக் எண்டுக்கு அந்த ஃபைல் போகுதுன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம காமனா செக் பண்ணுவோம். ஒன்னு அந்த ஃபைலோட சைஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலிடேஷன் பண்ணுவோம். இல்ல இந்த ஃபைலோட டைப் பேஸ் பண்ணி ஏதாவது வேலிடேஷன் பண்ணுவோம். இல்ல இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா போய் இப்போ இமேஜா இருந்துச்சுன்னா அந்த இமேஜோட விட்த் இவ்வளவுதான் இருக்கணும், ஹைட் இவ்வளவுதான் இருக்கணும், ஆஸ்பெக்ட் ரேஷியோ எப்படி இருக்கணும், வீடியோவா இருந்தாலும் அதே மாதிரி இந்த ஃபார்மேட் வீடியோவா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணுவோம். விட்த், ஹைட், ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது எல்லாமே ஃபைல் ஏபிஐக்குள்ள நம்மளால பண்ண முடியாது. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதை நம்ம பார்ப்போம். ஃபைல் ஏபிஐ மூலமா பேசிக்கா நம்ம சைஸும் டைப் மட்டும் தான் வேலிடேட் பண்ண முடியும். அதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ற மாதிரி நம்ம ஒரு செட்டப் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். இங்க நான் இமேஜ்னு கொடுத்துறேன். இப்போ இந்த ஃபைலுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட் மினிமம் சைஸ் வந்து 1 MB ஆவது அந்த ஃபைல் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கான்ஸ்டன்ட் மேக்ஸிமம் சைஸ் வந்து ஒரு 5 MB ஆவது இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணலாம்? இப்போ இங்க நம்ம MBல தான் கொடுத்துருக்கோம். நமக்கு வர்ற ஃபைலோட சைஸையும் நம்ம MB கன்வெர்ட் பண்ணணும் கரெக்டா. ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஃபைல் சைஸ் ஈக்குவல் டு இந்த சூசன் ஃபைல் இருக்கு இல்லையா, அது டாட் அதோட சைஸ் நான் எடுத்துக்கிறேன். இதோட சைஸ் நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும், பைட்ஸ்ல இருக்கும். அதை கிலோ பைட்ஸா கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ டிவைடட் பை 1024 போட்டோம்னா கிலோ பைட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் டிவைடட் பை 1024 போட்டோம்னா மெகா பைட்ஸ் ஆயிடுச்சு, MB ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ இங்க இஃப் கண்டிஷன்ல ஃபைல் சைஸ் லெஸ் தேன் மினிமம் சைஸா இருந்தா தப்பு. அப்படி இல்லை ஃபைல் சைஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸிமம் சைஸா இருந்தாலும் தப்பு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? console.logல invalid file size அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துடலாம். இந்த சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வேலிடான ஒரு ஃபைல் சூஸ் பண்றேன். பாருங்க நமக்கு எங்கேயுமே எரர் மெசேஜ் வரல. இதை இன்வாலிடா ஒன்று சூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க 6 MB இருக்கு. இதை சூஸ் பண்ணா பாருங்க இன்வாலிட் ஃபைல் சைஸ்னு வந்துருச்சு. நம்ம கன்சோல்ல வேண்டாம், உள்ளேயே இது கீழே ஒரு எரர் மெசேஜை காமிக்கணும் அப்படின்னா அது சிம்பிளா பண்ணிட முடியும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்புட் எலிமெண்ட் கீழே ஒரு பேராகிராஃப் வச்சுக்குவோம். நாங்கள் டெய்ல்விண்ட் இம்போர்ட் பண்ணிருக்கிறதுனால டெய்ல்விண்டோட ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் 500ன்னு. ஜஸ்ட் ரெட் கலர் டெக்ஸ்ட்டுக்காக இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம், எரர் மெசேஜ்னு சொல்லி. இதை காப்பி பண்ணி இங்க நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு ஒரு காப்பி எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எரர் மெசேஜ் நம்ம
நம்மக்கிட்ட ஹேண்டியாக இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம், console.logல அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எரர் மெசேஜ் டாட் இன்னர் HTML அப்படி இல்லைனா இன்னர் டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி அதுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இங்கே நம்ம எம்டியாக வச்சுருக்கோம், இதுக்குள்ளே எதுவுமே கொடுக்கல. இங்கே தான் நம்ம அதுக்கு வேல்யூவே பாஸ் பண்ணுறோம். சேவ் பண்ணியாச்சு. சூஸ் ஃபைல் கொடுக்குறேன், இன்வாலிட் ஆனதை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இன்வாலிட் ஃபைல் சைஸ்ன்னு சொல்லிட்டு எரர் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் சூஸ் பண்ணிவிட்டு வேலிட் ஆனதை சூஸ் பண்ணுறேன். இப்போவும் பாருங்கள் அது எரர் மெசேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம இந்த மாதிரி இன்னர் HTML வேல்யூ செட் பண்ணிட்டோம், ஆனால் இதை ரீசெட் பண்ணலை. ஒவ்வொரு தடவையும் நம்ம வேறு ஃபைலை சூஸ் பண்ணும்போது இந்த ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடும். இங்கே வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் எரர் மெசேஜை நம்ம காமிக்கிறோம். சப்போஸ் ஒரு கரெக்டான ஃபைலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த மாதிரி HTML நம்ம இன்புட் காமிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு எல்ஸ் கண்டிஷனை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இதை ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணி இதுக்கு வேல்யூவை இந்த மாதிரி கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டான ஃபைல் சூஸ் பண்ணும்போது எரர் மெசேஜ் இருக்காது. ராங்கான ஃபைல் சூஸ் பண்ணும்போது மட்டும் எரர் மெசேஜ் இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே போயிட்டு வைடை சூஸ் பண்ணுறேன், எரர் மெசேஜ் வந்துருச்சு. கரெக்டாக சூஸ் பண்ணுறேன், எரர் மெசேஜ் வரல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃபைல் சைஸ் பேஸ் பண்ணி ஒரு வேலிடேஷன் பார்த்தோம் இல்லை, இனி ஃபைல் டைப் பார்க்கலாம். இங்கே நம்ம image/char கொடுத்துருக்கோம். ஸோ என்ன டைப்னாலும் அக்செப்ட் பண்ணலாம். பட் நமக்கு வேறு ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்காக கான்ஸ்டன்ட் allowed types equal to சில டைப்ஸ் தான் அலோவ் பண்ணுறோம்னு சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கலாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு image/png மட்டும் தான் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு எப்படி வேலிடேஷன் பண்ணலாம், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த choose and file டாட் டைப்னு போட்டோம்னா மைம் டைப் கிடைக்கும். இங்கேயும் நம்ம மைம் டைப் தான் வச்சிருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே அரேயாக வச்சிருக்கனால நம்ம லிஸ்ட் ஆஃப் இன்புட்ஸை இங்கே கொடுக்க முடியும். ஸோ இந்த அரேலேருந்து எப்படி இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்ற மெத்தட் அரேல இருக்குது, அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இஃப் இந்த அலௌடு டைப்ஸ் இருக்கு இல்லையா, அது டாட் ஃபைண்ட் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ண போகிறேன். அந்த விஷயம் ஈக்குவல் டு இந்த சூஸ் ஃபைல் டாட் டைப்பாக இருந்தால் மட்டும் எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணு, அதாவது அந்த ஃபைலை ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருன்ற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இந்த ஃபைண்டை பற்றி இதுக்கு முன்னாடி அரேஸோட வீடியோஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபைண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிச்சுன்னா அந்த வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா அன்டிஃபைன்ட் ரிட்டர்ன் பண்ணும். இதில் இஃப் கண்டிஷனில் இது கொடுத்துருக்கும் போது இங்கே நமக்கு அந்த வேல்யூ பெருசாக தேவையில்லை. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகுதா ஃபால்ஸ் ஆகுதான்னு பார்க்குறோம். ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது ஒரு ட்ரூயிஷ் வேல்யூ. வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாமல் அன்டிஃபைன்ட் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஃபால்ஸிஷ் வேல்யூ. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஃபைலோட டைப் இதில் இல்லை அப்படின்னா நமக்கு அன்டிஃபைன்ட் ரிட்டர்ன் ஆகும், அது ஒரு ஃபால்ஸிஷ் வேல்யூ. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். சப்போஸ் நம்ம சூஸ் பண்ணுற ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணும். ஒரு வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது ஒரு ட்ரூயிஷ் வேல்யூ. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் சக்ஸஸ் ஆகும். நமக்கு இப்போ என்ன ஆகணும், எரர் வந்தால் உள்ளே போகணும். கரெக்டாக இப்போ நம்ம ஃபைண்ட் கொடுக்கும்போது நமக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். வேல்யூ கண்டுபிடிச்சி கொடுக்கல அப்படின்னா உள்ளே போய் எரர் மெசேஜ் காமிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, எரர் மெசேஜ் சேம் வச்சுக்கலாம். நான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டை அன்டூ பண்ணிடுறேன். இன்வாலிட் ஃபைல் சைஸ்க்கு பதிலாக இன்வாலிட் ஃபைல் டைப் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஜேபிஜி சூஸ் பண்ணோன்னா இன்வாலிட் ஃபைல் டைப்னு வந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஜேபிஇஜி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இந்த ஜேபிஜி ஃபைலை சூஸ் பண்ணோன்னா எரர் மெசேஜ் வராது. என்னதான் ஜேபிஜி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் அதோட மைம் டைப் ஜேபிஇஜி தான். ஸோ மைம் டைப்பை நம்ம ஜேபிஇஜி கூட தான் கம்பேர் பண்ணணும். சூஸ் பண்ணுற ஃபைல் ஜேபிஜி ஃபைலையும் சூஸ் பண்ணிக்கலாம், ஜேபிஇஜி ஃபைலையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷனையும் வச்சு ரெண்டு எரர் மெசேஜும் காமிக்கணும்னாலும் காமிக்கலாம். அப்படி காமிக்கும்போது ரெண்டுக்கும் தனித்தனி பேராகிராஃப் வச்சுக்கணும். அப்படி இல்லைனா எரரை அப்பன் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைல் பேஸ் பண்ண எரர் மெசேஜஸ் பார்த்துட்டோம். இனி நம்ம ஃபைல் ஏபிஐ தாண்டி உள்ள எரர் மெசேஜஸை பார்க்கலாம். மெயினாக நான் 3 விஷயங்களை வச்சு தான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன். ஒன்று இமேஜ், இன்னொன்று வீடியோ, இன்னொன்று ஆடியோ. இமேஜை சூஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் எப்படி ப்ரிவியூ பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதை எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கலாம். இங்கே இமேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா இமேஜையும் அக்செப்ட் பண்ணும். கரெக்டாக ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜை ப்ரிவியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் நான் கொடுக்கல, இதுக்கு ஐடி ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேர் வச்சுக்கிறேன். இங்கே அதுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவியூக்கு கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் ப்ரிவியூன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே சூஸ் ஃபைல் இருக்குது, இங்கே நமக்கு ஃபைல் கிடச்சிரும். கரெக்டாக இதை எப்படி இந்த இமேஜுக்கு சோர்ஸாக பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த இமேஜுக்கு சோர்ஸாக நம்ம எதை பாஸ் பண்ண முடியும்னா ஒரு யூஆர்எல், ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம பாஸ் பண்ணணும், ஒரு யூஆர்எல் தான் நம்ம பாஸ் பண்ணணும். பட் இங்கே நம்மக்கிட்ட அது ஃபைல் ஆப்ஜெக்டாக இருக்குது, ஒரு பிளாப் டைப்பில் இருக்குது. ஸோ ஒரு ஃபைலை எப்படி நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று ஃபைல் பேஸ் பண்ணி ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டே அந்த ஃபைலுக்குன்னு சொல்லி ஒரு யூஆர்எல் நமக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த யூஆர்எல் நம்ம இமேஜ்
இமேஜில் செட் பண்ணி நம்ம ப்ரிவியூ பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இன்னொரு விதத்துலையும் பண்ண முடியும், அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரிவியூ அப்படின்றது இமேஜ் டேகை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதில் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஈக்குவல் டு URL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில் பை டிஃபால்ட்டாக. அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கிரியேட் ஆப்ஜெக்ட் URLன்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு பிளாபை பாஸ் பண்ண முடியும். ஃபைல்ன்றது ஒரு டைப் ஆஃப் பிளாப் தான். ஸோ இந்த ஃபைலை நான் அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஃபைலை வச்சு அது ஒரு URL நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரும். அந்த URL நம்ம இதுக்கு சோர்ஸாக பாஸ் பண்ணிட முடியும். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிடலாம். அவுட்புட் பார்ப்போம். இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இமேஜ் வந்து இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்தோம்னா பாருங்கள், அதுவே ஒரு URL இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த URL யூஸ் பண்ணி தான் நம்ம இமேஜை பார்க்குறோம். ஒரு பிளாப் ஆப்ஜெக்ட்டுக்கு இப்படி தான் நம்ம URL கிரியேட் பண்ணணும். இது இமேஜுக்கும் சரி, வீடியோவுக்கும் சரி, ஆடியோவுக்கும் சரி, எல்லா டைப்புக்கும் நம்ம URL ஜென்ரேட் பண்ணணும்னாலே இந்த கிரியேட் ஆப்ஜெக்ட் URL யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலை ப்ரிவியூ பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. இனி நம்ம வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஃபைலை பர்டிகுலர்லி பார்க்குறோம். ஸோ இமேஜ் ஃபைலை நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு இமேஜ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் இமேஜ்னு சொல்லிட்டு சும்மா பேர் வச்சுக்கிறேன். நியூ இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இது HTML DOMல இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது மூலமாக நம்ம ஒரு இமேஜை நம்ம HTML கிரியேட் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஆப்ஜெக்ட்டை இப்படி நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பிளாங்க் இமேஜ், இதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லை. நம்ம தான் இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். இந்த இமேஜ் டாட் சோர்ஸ், அதுலேயும் சோர்ஸ்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஈக்குவல் டு இந்த சேம் இதை நான் கொடுத்துறேன். ஸோ இது ப்ரிவியூ பண்ணுறதுக்கு, இது வேலிடேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இல்லை இந்த URL நம்ம ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் இமேஜ் URL ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த இமேஜ் URL இங்கேயும் கொடுத்துடலாம், இங்கேயும் கொடுத்துடலாம். இப்போ இந்த இமேஜ் மூலமாக நம்மளால் வித் ஹைட் எல்லாத்தையும் எடுக்க முடியும் இந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் மூலமாக. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.logல இந்த இமேஜை பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே போயிட்டு நான் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ப்ரிவியூ வந்துருச்சு. console.logல பார்த்தோம்னா பாருங்கள், இந்த இமேஜ் சோர்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டாக இது ஒன் வே ஆஃப் ரீடிங் அன் இமேஜ். இன்னொரு வே இருக்குது, அது ஃபைல் ரீடர் மூலமாகவே நம்மளால் ரீட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பழைய ஃபார்மேட், கொஞ்சம் முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ என் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் போவோம். ஃபைல் ரீடர் ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ரீடர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரீடர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஈவன் லிசனர்லாம் நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சிடலாம். ஆன் லோட் மட்டும் நான் செட் பண்ணுறேன். ஃபைலை நம்ம லோட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணிடுன்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுவோம். இனி நம்ம ஃபைலை லோட் பண்ணுவோம். லோட் பண்ணும்போது லாஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இந்த ரீடர் டாட் லாஸ்ட் வீடியோவில் ரீட் ஆஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம ரீட் ஆஸ் டேட்டா URL அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். டேட்டா URL ரீட் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இங்கே இந்த சூஸ் அண்ட் ஃபைலை பாஸ் பண்ணிடுறேன். ஃபைலை பாஸ் பண்ணோன்னா ஆன் லோட் ட்ரிகர் ஆகி இங்கே நமக்கு விஷயம் கிடைக்கும். கரெக்டாக இங்கே நான் என்ன பண்ணுறேன், console.logல அவுட்புட் நம்ம இதில் யூஸ்வலாக பார்ப்போம். இந்த ரீடருக்குள்ள ரிசல்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி. அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதை பிரிண்ட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னு பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரிங். இது வந்து ஒரு பேஸ் 64 ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயே இருக்கும். பேஸ் 64 ஸ்ட்ரிங்கை அப்படியே நம்ம ஒரு இமேஜுக்கு சோர்ஸாக கொடுத்துட முடியும். நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி இமேஜோட சோர்ஸ் ஒரு URL-ஆக தான் நம்ம கொடுக்க முடியும்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி பேஸ் 64 ஸ்ட்ரிங்கையும் நம்ம சோர்ஸாக பாஸ் பண்ண முடியும். இப்போ இதை உங்களுக்கு பாஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். பேஸ் 64 ஸ்ட்ரிங் டிப்பிக்கலி ஃபைலோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால இந்த ஃபார்மேட் மேக்ஸிமம் போகாமல் இருக்கிறது நல்லது. பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா மட்டும் இதுக்கு போகலாம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, டேட்டா காலன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா அதோட மைம் டைப் இருக்கும். அப்புறமா ஒரு செமி காலன், அப்புறமா பேஸ் 64 கமா, அதுக்கப்புறமா தான் பேஸ் 64 ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபார்மேட். ஸோ இதை வச்சு இதோட மைம் டைப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். இந்த காலன் பேஸ் 64 அப்படின்ற வேல்யூவை டீலிமிட்டராக வச்சு இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கில் ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் இந்த காலன் பேஸ் 64 வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அது அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு போர்ஷனாக நம்ம கொடுத்துருவோம். ஒரு அரையாக நமக்கு கிடைக்கும். ஸோ அரையோட 0th இண்டெக்ஸில் இந்த எலமெண்ட் இருக்கும். அரையோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இதுக்கு அப்புறமா இருக்கிறது இருக்கும். ஸோ இந்த 0th இண்டெக்ஸ் பொசிஷனை மட்டும் எடுத்தோம்னா நமக்கு ஆப்வியஸ்லி இது கிடைச்சிடும். இதில் டேட்டா காலன் சொல்லி தான் இது ஸ்டார்ட் ஆகும்னு நமக்கு தெரியும். அந்த டேட்டா காலன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா மைம் டைப்பை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மைம் டைப் நமக்கு தெரியாது. ஒரு ஃபைலை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு மைம் டைப்பை கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த மாதிரி பேஸ் 64 கன்வெர்ட் பண்ணி கூட நம்மளால மைம் டைப் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் நம்ம இதை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் இந்த ப்ரிவியூ டாட் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரிசல்ட்டை நம்ம கொடுத்துட முடியும். இந்த மாதிரி ப்ரிவியூ டாட் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரிசல்ட்டை கொடுத்தோம்னா அப்போவும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், சூஸ் பண்ணோன்னா ரிசல்ட் வந்துருச்சு. இங்கே ரைட் கிளிக் பண்ணி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இங்கே ஒரு URL-ஆக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் பேஸ் 64 ஸ்ட்ரிங்காகவே இருக்குது. இப்போ நம்ம இமேஜை ரெண்டு விதமாக நம்ம சூஸ் பண்ணுறதை பார்த்துட்டோம். ஒன்று நார்மல் ஃபார்மேட்டில், இன்னொன்று பேஸ் 64 ஃபார்மேட்டில். இது கொஞ்சம் ரிசோர்ஸ் இன்டென்சிவ் அப்படின்றதுனால எப்பயாவது தேவைப்பட்டால் மட்டும் இதுக்கு நீங்கள் போகலாம். ஸோ நான் இப்போ பழைய ஃபார்மேட்லேயே வச்சுக்கிறேன். ரீடரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்லேயே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இமேஜுக்கு வேலிடேஷன்
அனோட்டேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜ் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. விட்த்து, ஹைட்டு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டாட் கிளிக் பண்ணோன்னா விட்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கிளைண்ட் விட்த்து, ஆஃப்செட் விட்த்து, ஸ்க்ரோல் விட்த்து, நேச்சுரல் விட்த்து, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நான் விட்த்தை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு க்ளோன் எடுத்து ஹைட்டையும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபைலில் சூஸ் பண்ணுறேன். console.logல பார்த்தோம்னா ரெண்டுமே நமக்கு 0 வந்துருச்சு. இது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இமேஜுக்கு சோர்ஸ் அசைன் பண்ணும்போது அது அசைன் ஆகி அந்த இடத்துல இமேஜ் லோட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும் சில நேரங்களில். அப்போ நமக்கு கரெக்டான விட்த்தும் ஹைட்டும் கிடைக்காது. அதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இந்த இமேஜோட ஆன் லோட் அப்படின்ற ஈவென்ட் லிஸ்னர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். இது ஈக்குவல் டு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ்வலாக கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம இந்த இமேஜோட விட்த்தையும் ஹைட்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எப்போ ரன் ஆகும், இந்த இமேஜ் லோட் ஆனோம்னா ரன் ஆகும். இமேஜ் எப்போ லோட் ஆகும்னா அதோட சோர்ஸை மாற்றும் போதெல்லாம் லோட் ஆகும். ஸோ சோர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இப்போ நம்ம விட்த் ஹைட் செக் பண்ணலாம். சேவ் பண்ணிடுறேன். இங்கே போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இமேஜை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அதோட விட்த்தும் ஹைட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு இமேஜ் போர்ட்ரேட்டில் இருக்கா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த விட்த் ஹைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். விட்த்து கம்மியாக இருக்குது, ஹைட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது போர்ட்ரேட் இமேஜ். இதே விட்த்து அதிகமாக இருக்குது, ஹைட் கம்மியாக இருக்குன்னா அது லேண்ட்ஸ்கேப் இமேஜ். ஜஸ்ட் இஃப் கண்டிஷன்ஸ் மூலமாக நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி விட்த் ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு மினிமம் விட்த் இவ்வளவாது இருக்கணும், மேக்ஸிமம் விட்த் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸும் நம்மளால் எழுதி எரர் மெசேஜஸ் நம்மளால் த்ரோ பண்ணிக்க முடியும். இதில் விட்த் ஹைட் இல்லாமல் வேறு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இதோட விடுறேன். இப்போ இமேஜ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, வீடியோவுக்கும் சேம் தான். நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். இங்கே இமேஜுக்கு பதிலாக நான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டேக் வச்சுக்கிறேன். இங்கே நான் வீடியோ அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இங்கே இது ஃபுல்லாக நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இமேஜ் URLனு கொடுத்துருந்தாலும் அது ஜஸ்ட் வேரியபிள் தான். இப்போ நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஒரு வீடியோ சூஸ் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு வீடியோ ப்ரிவியூ கிடச்சிச்சு. வீடியோ ப்ரிவியூ வந்தாலும் வீடியோ ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ஸ் வேணும். ஜஸ்ட் இங்கே ரைட் கிளிக் பண்ணோம்னாலே இங்கே ஷோ கண்ட்ரோல்ஸ்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை வச்சு நம்ம ஷோ கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்க முடியும். பட் பை டிஃபால்ட்டாக கண்ட்ரோல்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணோம், வீடியோ டேக் கூட சேர்த்து கண்ட்ரோல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை ஆட் பண்ணிட்டோம்னா டிஃபால்ட்டாகவே கண்ட்ரோல்ஸ் நமக்கு காமிச்சிடும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ வந்துருச்சு. ஏன்னா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ப்ரிவியூ வந்துடும், வீடியோ இல்லைனாலும். இப்போ நம்ம இங்கே வீடியோவே கொடுக்கல, பட் ப்ரிவியூ வந்துருச்சு. இப்போ நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். ஃபைலை சூஸ் பண்ணோன்னா பாருங்கள், ஃபைல் வந்துருச்சு. நம்மளால் ப்ளே பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். நம்ம ஃபைலே சூஸ் பண்ணாத நேரத்தில் இந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு டிவ்வாக வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கண்ட்ரோல்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த சோர்ஸு ஆல்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே வெயிட்டிங் ஃபார் யூ டு சூஸ் அ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெசேஜ் இருக்குது, கண்ட்ரோலே இல்லை. கரெக்டாக இப்போ நம்ம இதை டிவ்வாக வச்சுட்டோம். அப்போ இங்கே நம்ம இந்த மாதிரி டிவ் டாட் சோர்ஸ்னு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா டிவ்வுக்கு டாட் சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு இந்த ப்ரிவ்யூ இருக்கு இல்லையா, இப்போ இந்த ப்ரிவ்யூன்றது ஒரு டிவ். கரெக்டாக இது டாட் அதோட இன்னர் HTML ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இங்கே நான் டைனமிக்காக ஒரு HTML ஃப்ரேம் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோ இமேஜுக்கும் இதே மாதிரி நம்ம பண்ண முடியும். வீடியோ சோர்ஸஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்டில் டாலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு URL நமக்கு பாஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம டைனமிக்காக பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம்னா டில்ட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். ஸோ நான் டில்ட் சிம்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சோர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, இனி இங்கே கண்ட்ரோல்ஸ் வேணும்னா கண்ட்ரோல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிவ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு கோடையே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து அப்பன் பண்ணி விட்றோம். சோர்ஸை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்து ரிஃப்ரெஷ் பண்ணனா பாருங்கள், நமக்கு அந்த ப்ரிவ்யூ இல்லை. ஆடியோவுக்கும் இதே நம்ம பண்ண முடியும். இங்கே நான் ஆடியோன்னு கொடுக்குறேன். இங்கே போயிட்டு ஆடியோ டைப் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சூஸ் ஃபைல் கொடுத்தோம்னா பாருங்கள், நமக்கு ஆடியோ வரும். ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் வரும். இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா நமக்கு ஆடியோவும் ப்ளே ஆகுது. இது இல்லாமல் ஆடியோவுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வீடியோக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எப்படி நம்மளே ஒரு கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணுறது, நம்மளே ஒரு ப்ளே பட்டன் வச்சு கிளிக் பண்ணோம்னா ப்ளே ஆகிற மாதிரியும், கிளிக் பண்ணால் பாஸ் ஆகிற மாதிரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதை நம்ம இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.